இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு வந்து பீக்கங்காவும் முட்டையும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தோம். அப்புறம் கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு நல்லா துவையல் மாதிரி நல்லா வதக்கி வச்சுருந்தோம். அப்புறம் சாப்பாடு சுட சுட சாப்பாடு செஞ்சுருந்தாங்க அத்தை. சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடைக்கு போகிறதா பிளான் இருக்குது. ஸோ ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாமே காய வச்சுட்டு கரெக்டாக நான் டக்குன்னு பாப்பா துணியை வாஷ் பண்ணி காய போட்டுட்ருந்தேன். கேபும் வந்துடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் தான் காய போட்டுட்ருந்தேன். அப்புறம் கேப் வந்தோடனே நகை கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கே ஈரோட்டில் ஆர்டி ஜுவல்லரிக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, எங்கள் நாத்தனார் எங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சியோட 2 பாப்பாங்க இருக்காங்க, பிரணவி வைபவின்ட்டு. அவங்களுக்கு காது குத்து வச்சுருக்காங்க. ஸோ ஊரில் அவங்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா மங்களப்பட்டின்னு சொல்லிட்டு, திண்டுக்கல் அந்த சைடு மங்களப்பட்டின்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் காது குத்து வச்சுருக்கிறதுனால ஸோ தாய் மாமா சீர்வரிசை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நகை அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருந்தோம். ஸோ அவங்க தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஜிஹெச் ரவுண்டாக நான் கவர் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்தை கவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் ரீச் ஆகிட்டோம் ஜுவல்லரி கடையை. ரீச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கம்மல் எடுத்துடலாம். 2 பாப்பாவுக்கும் 2 கம்மல் எடுக்கணும். ஸோ காம்பவுண்டில் 2 கம்மல் எடுக்கலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ரொம்ப சின்ன பொண்ணுங்கிறதுனால சின்னதாக பார்த்து எடுக்கலான்னு சொல்லி எடுத்தோம். ஸோ நான் வந்து பாப்பாவையும் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கேயே வந்து ஃபீட் பண்ணுற ரூம் இருந்ததுனால ஃபீட் பண்ணிவிட்டு நான் வச்சிட்ருந்தேன். அப்புறம் அவங்க அப்பா வந்தாங்க. அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுத்துருந்தேன். 2 செயின் மாடலும் செலக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து வெளியில் இந்த மாதிரி வளையல் வாங்கலான்னு சொல்லிவிட்டு அந்த வளையலும் வாங்கிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்க கிளம்பிட்டோம். பேக்கரியில் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு பரணி பட்டு சென்டருக்கு வந்து கிளம்பிட்டோம். பரணி பட்டு சென்டருக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நாங்கள் வச்சு கொடுக்குறது அவங்களுக்கு. அவங்க வந்து எங்களுக்கு வச்சு கொடுக்குற ட்ரெஸ்ஸை ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பட் நான் அது வீடியோ எடுக்கலை. இப்போ நாங்கள் வந்து வச்சு கொடுக்குறது வந்து சரி கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே ஸேரீ தனியாக வச்சுருக்காங்க. அது வந்து அவங்க ஸேரீ செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் புடவை எல்லாம் பார்த்துட்ருந்தோம். ஸோ அவங்களோட அத்தை மாமாக்கெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம குட்டி பாப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். இது இந்த மாதிரி மாடல் தான் பாப்பா அங்கே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, புடவை டைப் வேணும்னு. ஸோ 2 பேத்துக்குமே ஒரே மாதிரியே எடுத்துட்டோம். இந்த 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கு எது வாங்கியிருப்பேன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப டயர்டு. ஈவினிங் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரவே. சில்லி வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டுக்கு வந்து டின்னர் பார்த்திங்கன்னா இட்லியும் சட்னியும் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால பாப்பாவையும் நான் தூங்க போட்டுட்டு நானும் வந்து தூங்கிட்டேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும், பாருங்கள்.